தலைவரே, இந்த விக்டர் வாரியஸ்ன்ற பேர்ல நிறைய விஜய்க்கு அந்த எல்லாத்தையும் முட்டு கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது 4ஆம் தேதி பார்த்து பண்ணோம்னா அவங்க நம்ம கூட அவங்க எல்லாருமே ஐடி விங் செக்ரட்டரிஸ், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி எல்லாரையும் வேலைய விட்டு வர சொல்லிடவா? வர சொல்லுங்க 4ஆம் தேதியோட ரிசைன் 4ஆம் தேதி வந்துருங்க. 5ஆம் தேதி இன்கிரிமெண்ட், பிஎஃப் இஎஸ்ஐயோட இன்கிரிமெண்ட். ஓகே, சூப்பர். சொல்லு போட்டுருக்கு. வேற யாரையோ ஒருத்தர் நான் பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். யாரு பழி வாங்கணும்? யாரோ ஒருத்தர் பழி வாங்கணும்பா. யாருன்னா இருக்க எல்லா அமைச்சரும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடலாம்ப்பா. எல்லாரும் 5ஆம் தேதி எல்லா யூடியூபர் ஜெயிலுக்கு அனுப்பிடுறோம். 6ஆம் தேதி எல்லா அமைச்சர்கள் இருந்த எல்லாரும் ஜெயிலுக்கு அனுப்பி நம்ம மட்டும் தான் தமிழ்நாடு. என்ன அமைச்சர்? முன்னாள் அமைச்சர்னு சொல்லுங்க. ஆமா முன்னாள் அமைச்சர். அப்படி சொல்லுங்க. முன்னாள் அமைச்சர். ஆமா ஆமா பண்ணிடுறோம். பண்ணி முடிச்சிடுறோம். சரியா? அந்த ஜாகுவாரான ஒரு பையன் சுத்தி இருந்தானே, நானும் கேள்விக்கிறேன். அவர் எப்படியா பாத்தீங்கன்னா கண்டுபிடிங்க. தலைவரே, முதல்ல இந்த மோடி உள்ள வைக்கிறோம் தலைவரே. மோடியவா? ஆமா, அவரேவா? பிஜேபியே அழிக்கிறோம் நம்ம. அது வேணாம், வேலைக்காவது. நம்மள புழு பூண்டு மாதிரி ஹிரோஷிமா நாகசாகி மாதிரி கட்சியில போட்டுருவாங்க, நம்மள சுக்குநூறு ஆக்கிடுவாங்க. அது வேண்டாம், அந்த இடம் வேண்டாம். பாசிசத்தை எதிர்க்க வேணாமா? வேணாம். ஒரு டம்ளர் பாயசம் வாங்கி குடிப்போம் போதும், அது பாத்துக்கலாம். வேற யாரு நம்ம புஷியண்ணனுக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியலையே. புஷியானது எனக்கு இட்டுன்னு போற துறை, அதை கொடுத்துருவோம். என்னன்னா இதை புதுசா பேசுறீங்க? அதான் புஷியானதுக்கு இட்டுன்னு போற துறை. கணக்கு பிள்ளையா வெங்கட்ராமனை போட்டு விட்டுருவாங்க. நிதித்துறை போடலாம். நிதித்துறை போடலாம். அடுத்து நம்ம 40க்கு எம்பி கால் வேணும். எம்பி தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம தான். அடுத்து எம்பி நம்ம தான். அப்புறம் 40 நம்ம தான் ஜெயிச்சோம். நம்ம பிஎம் ஆக்க போறோம் தலைவர். அப்படியா? ஆமா. சரிண்ணா. சப்போஸ் ஏதாவது ஒரு தொகுதியில தோத்துட்டா இவிஎம் மிஷின்ல முறைகேடுன்னு சொல்லி ஏதாவது கலக்க விட்டா சொல்லுங்க, பாக்குறேன். தலைவர் ஒரு பார்வை பார்த்தா அந்த இடத்துல இடைத்தேர்தல். நீ இடைத்தேர்தல் சர்க்கார் டூர் ரிலீஸ் பண்றான் அடுத்த 2 மாசத்துல, அதை பார்த்துட்டு இடைத்தேர்தல் வருது. சரிண்ணா. இப்ப எந்த தொகுதியில ரிசைன் பண்ணுவாரு? 2 தொகுதியில ஜெயிச்சிட்டாருன்னா எதை ரிசைன் பண்ணுவாரு? எங்க இடைத்தேர்தல் வரும்? அங்க லியோ, இங்க பார்த்திபன். அப்படி பண்றாங்களா? புதுசா கொண்டு வருமா? சரி, ரைட்ண்ணா, பாத்துக்கலாம். எல்லாருக்கும் முடிவு எடுத்தீங்க. அண்ணன் மேல ஒரு பெரிய அவதூறு வச்சாங்களே அண்ணி, அவங்களுக்கு என்ன முடிவு சொல்லுங்க, முடிச்சிருவோமா 4ஆம் தேதியோட? இல்ல அது வந்து சம்சாரம், அது மின்சாரமா, ஏதோ ஒண்ணு. அதை ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம், நம்ம பண்ணிக்கலாம். இன்னைக்கு எங்க போயிருக்காரு? இன்னைக்கு தலைவர் எங்க போயிருக்காரு? திருச்செந்தூர்ல யாரு இருக்கா? முருகனுக்கு எத்தனை ஒய்ஃப்? ஓஹோ, போமா, அதெல்லாம் பேச வேண்டியது இல்ல. போ, ஜாலியா இருங்க. வேற 2வது அன்னைக்கு பெண்கள் முதலமைச்சர் கொடுக்கணும். அதுக்கு எப்படி அதை பண்ண போறாங்கன்றத 5 வருஷத்துக்கு முன்னாடி கணிச்சு சொல்லிட்டாங்கண்ணா. அப்படியா? ஆண்களுக்கு தலைவர் இருந்துருவாரு. தளபதி ஒரு இடத்துல ரிசைன் பண்ணுவார்ல, ஆமா, அங்க அண்ணி நிப்பாட்டி இடைத்தேர்தல் நிப்பாட்டி ஜெயிக்க வச்சு பெண்கள் முதலமைச்சர். அப்படி வேண்டாம். நம்ம முதல்ல ஜெயிச்சிட்டோம். முதல்ல நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு, காலி பண்றோம். வேலையெல்லாம் நீ யாரும் நைட் ஃபுல்லா தூங்காதீங்கல்ல இந்த 10 நாளைக்கு. ஆமா எல்லாரும் இங்க இருக்கீங்களே, அந்த காலேஜுக்குள்ள பொட்டி வச்சிருக்காங்களே, அங்க சிசிடிவி பார்க்க யாரோ போயிருக்கீங்களா? அங்க போங்கடா.